ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்ட்டில் காஸ்ட் சி டெண்டர் அண்ட் கொட்டேஷன் அப்படிங்கிற சாப்டரில் அதர் எக்ஸசைஸ் 5 பார்க்குறோம். ஆல்ரெடி நிறைய இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எக்ஸசைஸும் ஹெல்த்தி எஜுகேஷன் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அங்கே போடாத இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸும் காஸ்ட் அக்கௌண்டிங் அகாடமியில் போட்டிருக்கோம். ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங்கோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஹெல்த்தி எஜுகேஷன் ப்ளஸ் காஸ்ட் அக்கௌண்டிங் அகாடமி இந்த 2 சேனலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு Toy Gun Manufacturing Company for the 3 months ending 31st March 2021 3 months அப்புறம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்டு யூஸ் பண்ணது வந்து 18,000, டைரக்ட் லேபருக்கு பே பண்ணது வந்து 12,000, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 4,000 ஆயிருக்கு, ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் 6,000 ஆயிருக்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட் 4,500 ஆயிருக்கு, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் 2,500 ஆயிருக்கு. எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 1000 யூனிட்ஸ் ஆஃப் டாய்ஸ் கன் ப்ரொடியூஸ் டியூரிங் த பீரியட். ஸோ அதுக்கு இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பண்ணி எவ்வளோ டாய்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க, 1000 யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல் த யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆர் சோல்ட் ஃபார் ₹53 per unit, 53 rupeesக்கு பே சேல்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரிப்பேர் த காஸ்ட் சீட். அப்போ எவ்வளோ ப்ராஃபிட் வரும், டோட்டல் காஸ்ட் ஒரு ப்ராடக்ட் 1000 யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறக்காக எவ்வளோ ஆகிருக்கு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறக்காக காஸ்ட் சீட் போட்டோம் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ எக்ஸசைஸ் 5 போடுறோம் இல்லைங்களா, அதர் எக்ஸசைஸில். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து காஸ்ட் சீட்டோட ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர் ஆர் வேஜ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இதோட டோட்டல் தான் நம்மளுக்கு என்னங்க ப்ரைம் காஸ்ட். இதோட என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டை ஆட் பண்ணுவோம். அது வந்து ஃபேக்ட்ரி காஸ்ட் ஆர் ஒர்க்ஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட வந்து ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்டை ஆட் பண்ணுவோம். ஸோ அது வந்து நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதோட வந்து நம்ம என்ன பண்ணுவோம், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்டை ஆட் பண்ணுவோம். ஸோ அது வரதை நம்மளுக்கு என்னங்க காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதோட ப்ராஃபிட்டை ஆட் பண்ணுவோம், வரதான் நம்மளுக்கு சேல்ஸ். இந்த ஆர்டரில் தான் நம்ம போடணும். ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு போடுறது ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு எது எது அவைலபிளோ அதை வச்சு போடணும். இப்போ 5th ஒன் இல்லையா. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் மெட்டீரியல் இருக்குது, டைரக்ட் லேபர் இருக்குது, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. 18,000, 12,000, 4,000. ஸோ 3மே இருக்குது. அதை எடுத்து எழுதிடலாமா. டைரக்ட் மெட்டீரியல், ஸோ டைரக்ட் மெட்டீரியல் எவ்வளோங்க 18,000. அதோட டைரக்ட் லேபர் 12,000. ஸோ அதுக்கப்புறம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 4,000. ஸோ டோட்டலாக எவ்வளோ வருதுங்க நம்மளுக்கு 34,000 வருது. ஓகேவா. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவாங்க, ப்ரைம் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ இதோட 3ஓட டோட்டல் தான் நம்மளுக்கு என்னங்க ப்ரைம் காஸ்ட். இதோட என்ன பண்ணுங்க, என்ன பண்ணும், ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டை ஆட் பண்ணும். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் ஆர் ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட், ஒர்க்ஸ் ஓவர் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் இருக்கா, எவ்வளோங்க 6,000 இருக்குது. ஓகேவா. ஸோ டோட்டலாகவே அவங்களே கொடுத்ததுனால அப்படியே 6,000 போட்டு டோட்டல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டோட்டல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருதுங்க 40,000 வருதா. ஸோ இதை என்ன சொல்லுவாங்க, ஃபேக்ட்ரி காஸ்ட் ஆர் ஒர்க்ஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட என்ன பண்ணுங்க, ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட், ஆஃபீஸ் ஓவர்ஹெட் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட். ஸோ என்ன இருக்குங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் 4,500 இருக்குது. ஸோ அவங்களே டோட்டல் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வர்றது நம்மளுக்கு என்னங்க 44,500. ஸோ இதுக்கு பேர் என்னங்க, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் ப்ரொடக்ஷன் காஸ்ட், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இதோட என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்.
selling and distribution overhead. ஸோ அதுவும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோங்க? 2500 கொடுத்துருக்காங்க. 2500 அப்போது நம்மளுக்கு 47,000 வருதா? ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவாங்க? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 100 யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து சேல்ஸ் வந்து 53 ருபீஸுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு சேல்ஸு இதோட வர்றது நம்மளுக்கு என்னங்க? ப்ளஸ் ஆட் பண்ணி வர்றது நம்மளுக்கு ப்ராஃபிட், வர்றது நம்மளுக்கு என்னங்க? சேல்ஸு. கடைசியாக வர்றது நம்மளுக்கு சேல்ஸ் அப்படின்னு பார்த்தோமா? இப்போ சேல்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. பெர் யூனிட்டுக்கு எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க? 50 யூனிட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? 50 ருபீஸ் சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ சேல் பண்ணுறாங்க? நம்மளுக்கு 1000 யூனிட்ஸு சேல் பண்ணுறாங்களா? அப்போ 1000 இன்ட்டு 53 ஓகேவா? ஸோ அப்போ 1000 இன்ட்டு 53 வரும்போது நம்மளுக்கு என்னங்க? 53,000 வருமா? சேல்ஸ் நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம்? 53,000க்கு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அப்போது நம்மளுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வரும்? 53,000 மைனஸ் 47,000 காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் இல்லையா? 53,000 வந்து நம்மளுக்கு சேல்ஸ் மைனஸ் காஸ்ட், அதுதான் நம்மளுக்கு என்னங்க? ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இப்போ என்ன வரும்? 6,000 வருதா? ஓகே. இப்போ ப்ராஃபிட் நம்மளுக்கு 6,000 ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது 5 மார்க்ஸில், சம்டைம்ஸ் 8 மார்க் 10 மார்க்ஸில் கூட கேட்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.